படிச்சது போதும், சாப்பிடு. ஆஃபீஸ் போல 10 மணிக்கு தான் ஆஃபீஸ். மூடிட்டு போ. எது? டோரை மூட்டு போ. I left something for you on the table, Karthik. Check it out. அப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்க இல்ல? அப்படின்னு நான் சொன்னேன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு வீட்டில் சொல்லிட்டே இருக்காங்க. அப்பா கிட்ட ஸ்வேதாவை பற்றி சொன்னால் மேட்ரு முடிஞ்சிச்சு. சொல்லலாம் மச்சான், அதுக்கு முன்னாடி நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்ல. டேய், ஆல்ரெடி லிவின்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க, இப்போ என்னடா கான்ஃபிடென்ட்டு? மச்சான், கல்யாணம்னு வரும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் இல்லை, உனக்கு தெரியாதா? என்னடா சொல்ல வர? இப்போது பேசலாம் மச்சான், ஆனால் ஸ்வேதாக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு தெரியணும்ல. டேய், 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, 4 மந்த்ஸாக ஒரே வீட்டில் கப்பல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இப்போ போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்ற. ஆஸ் அ மேரிட் மேன் நீ சிங்கிளாக சுற்றுறதை நினச்சா சாம கடுப்பாக இருக்கு. டக்குன்னு முடிவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. ஸ்வேதா வேறு உனக்கு ரொம்ப நாளாக தெரியும், நல்லா லைனில் வேறு போயிட்டுருக்கு. ஐம் டெல்லிங் யூ, நோ டவுட் இமீடியட்டாக லவ் சொல்லி. ஆமாம் மச்சான், இருந்தாலும் ஒரு தடவை அவளை கேட்டுறேன்னு. உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரா? இப்போவே நைனா கிட்ட சொல்லிடு. பா சொல்லுங்கப்பா. நான் பொண்ணோட அப்பாட்ட பேசிட்டேன், எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னப்பா சொல்கிறீங்க? இதெல்லாம் யார் பண்ண சொன்னா உங்களை? என்னாச்சுடா? பா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ப்பா, இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ். இப்போ நான் வேலையில் இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன். என்னடா? மச்சான் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? ஸ்வேதா கிட்ட மனசால பேச முடியுது மச்சான், எது சொன்னாலும் கேட்குறான். கரெக்ட். நல்ல பொண்ணா வேற இருக்கா. இன்னைக்கே நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன். So after that we kept working more and more, you know what I mean? Anyway, forget about it. What do you feel? So, this is exciting, Yeah. the way the project is going on. Could you just give me a minute? Yep, I'm sorry. no problem. I'm getting a Yeah. call. Hello, Karthik. ஸ்வேதா, இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு காஃபி ஷாப் வந்துறியா? முக்கியமான விஷயம் பேசணும் ப்ளீஸ். என்ன விஷயம்? அதான் முக்கியமான விஷயம்னு சொன்னோம்ல, ஃபோன்லலாம் பேச முடியாது ஸ்வேதா. 8 மணிக்கு வாயேன் ப்ளீஸ். You know I'm in the middle of something. I'm with my colleagues. I can't just drop everything and come. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 8 மணிக்கு நான் அங்கே இருப்பேன், காத்துட்டு இருப்பேன். நீ வந்தே ஆகணும், வந்தா மட்டும் போதும். பாய். Hey, இதான் ஆர்டர் பண்ணிருக்கியா? சாப்பிட்றதுலே இரு. சாப்பிட்றதுக்கு தானே நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ப்ளீஸ் சீக்கிரம் ஆர்டர் பண்ணு, ரொம்ப பசிக்குது. ஸ்வேதா, நம்ம பழக ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சா? 2 years and 2 months ஆச்சு. ஹே, இங்க பிரியாணி நல்லா இருக்குமா? தீனி பண்ணாரம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஃபார்மாலிட்டி தான், இருந்தாலும். என்ன சொல்லு கார்த்திக். 1 minute. Are you serious? No, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் கார்த்திக். வேணாமா இல்லை பிடிக்கலையா? எனக்கு வேண்டாம். ஆக்சுவலி என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. தேங்க்ஸ். I knew you would understand. என்ன சொல்கிறேன்னு புரியுது, ஏன் தான் புரியல. நீ புரிஞ்சுக்குவ கார்த்திக், எனக்கு தெரியும். ஓப்பனாக சொல்லணும்னா I want my life to be exciting, Karthik. You understand that, right? And my excitement is not dependent on you. எனக்கு யூஎஸில் வேலை கிடச்சிருக்கு. And to be honest, more than getting married, எனக்கு அங்கே போய் வேலை பார்க்குறது தான் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி இருந்தாலும் you guys just like to make love, not give love, right? என்னால் தான் உன்னை புரிஞ்சுக்க முடியலன்னு நினச்சேன்.
ஆனால் இப்போ தான் தெரியுது உன்னால் என்னை புரிஞ்சிக்கவே முடியாது. பாஸ் எப்போ பாஸ் சம்பளம் கொடுப்பீங்க சொல்லுங்க பாஸ். ஏய் நீ காசு கொடுப்பேன்னு சொன்னதுனால தானே நான் இங்கே வந்தேன். டேய் இவர் நம்பி தான்டா இங்கே வந்தேன். ஓசியில் குடிக்கலான்னு வந்திருக்கேன். காம்ப்ளிகேட்டடாக போரிங்காக லாங்காக ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு விரும்பல. கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கார்த்திக் என்னடா டேய் உங்க அப்பாடா. என்னடா பிஸியாக இருக்கியா? இல்லை சொல்லுங்கப்பா. டேய் யாரையாவது நீ லவ் பண்ணனா இப்பவே சொல்லிடு. நான் இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்ல. அதெல்லாம் விடுங்கப்பா. அப்போ நான் பார்த்த பொண்ணு ஓகே தானே? அப்பா அது வந்து 2 வருஷமா உனக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கோம்டா. இப்ப வந்து நீ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு நின்னு வையே, நான் பைத்தியக்கார மாதிரி தெரியவேண்டா. லவ் எல்லாம் இல்லைப்பா. அப்போ ஓகே தானே? வேற யாரும் இல்லைல்ல? அதான் சொல்கிறேன்ல, என் கூட கருமோ சரத் மட்டும் தான் இருக்கான். பேசுறியா அவன்கிட்ட? இங்க பாரு கார்த்திக், அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ வேணா பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். எவ்வளோ நாளைக்கு தாண்டா கல்யாணம் வேணாம்னு இப்படி இருப்ப? சீக்கிரம் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுறேன். ஓகேப்பா பண்ணிக்கிறேன். ஓகேப்பா, நான் அடுத்த வேலையை பார்க்க சொல்றேன். ஓகே பாய். மச்சான் ம் எனக்கு கல்யாணம் மச்சான். என்னடா புட்டுன்னு ஒரே காலில் புதர் உள்ள விழுந்துட்டேன். டேய் இதுக்கு தாண்டா உங்கள் அப்பா கிட்ட நாளைக்கு பேசலான்னு சொன்னேன். இட்ஸ் நாட் லைக் எ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கார்த்திக். கல்யாணன்றது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆமா, உன்னோட கார்த்திக் ஓகேவா? எல்லாம் பக்கா தானே? ஐ மீன் கல்யாணத்துக்கு கேட்டேன்ப்பா. யா ஹீஸ் குட் லுக்கிங், டீசெண்டான பையன் மாதிரி தான் இருக்கு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Cheers to Karthik's marriage. Yes. நம்ம கேங்லேயே லாஸ்டாக சிங்கிளாக இருக்கிற பேச்சுலருக்கு கல்யாணம். இப்போ சொல்லு, என்ன சொல்லணும்? அதான் நான் எப்பவுமே ஃபோன்ல கேட்கும்போது நீ டாபிக் மாத்துற. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாலும் அதர்வைஸ் I'm gonna kill you. அதான் about your boyfriends. என்னடி பேசுற? என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு. அதனால தான் இப்போ சொல்லுன்ற, நாளைக்கு கேட்க முடியாதுல்ல. சரி என்ன சொல்லணும் உனக்கு? அதான் about your boyfriends. நீதா எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது. மச்சான் I'm very sorry I cannot make it to the wedding. I have some work at office. அதனால தான் டெய்லி வந்து எங்களோட சரக்கு அடிக்கிறேன். புரிஞ்சிடுச்சு உருட்டே. இந்தியன் நேவி ஃபேமிலி, உனக்கே தெரியும். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ அவரை பார்த்தா பயம். ரிலேஷன்ஷிப்ல இருந்ததில்ல, இருக்கணும்னு தோணுனதும் இல்லை. அப்படியே எவனையாவது லவ் பண்ணாலும் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு ஒருத்தர் லைஃப்பை வேஸ்ட் பண்ணணும்? ஸோ நெவர் ஹேட் எனிஒன். பாஸ் கை கொடுங்க. அப்பதான் நீங்க நானே தான் உளறிட்டேனா? உர்ரா இவ்வளோ நாள் நாங்கள் அனுபவிச்சதெல்லாம் நீயும் அனுபவிக்க போறைய. யா ஏய் லூஸ் மாதிரி பேசாத. ரியலி? இந்த பாய் ஃப்ரெண்ட் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கேன். பட் what if Mr. Karthik has had 10-15 girlfriends? ஃபேஸ் பார்த்தா அப்படி தெரியல. மேபி 1-2. இப்பெல்லாம் எல்லா பசங்களுக்கும் இருக்கு தானே. எனக்கு இன்னுமே எப்படி இருக்க போறாங்கிறது தான் முக்கியம். பாஸ்ட் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். I understand பிரியா, but do you really feel உனக்கு பிடிச்சிருக்க மாதிரி அவனுக்கு உனக்கு பிடிக்குமா? மேபி ஸ்டார்டிங்ல இருக்காது, பட் போக போக என்ன புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா லவ் பண்ணுவான். ஐ நோ ஹி வில் ஷூர்லி. ஹாப்பி மேரிட் லைஃப் டு மீ. இப்போ ஹாப்பியாக தான் ஆரம்பிப்பேன், போக போக தான் தெரியும். ஹலோ ஏய், எங்க இருக்க? இப்போதான் சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஓ, அவன் ஓகேயா? ஹவுஸ் ஹி?
இஸ் ஆல் ரைட். நான் தான் இருக்கேன்ல, வை வரி. உன்னை பார்த்துக்கவே ஒரு ஆள் வேணும், நீ அவனை பார்த்துக்க போறியா? ஏய், எனக்கு பார்த்துக்க தெரியாது அவனை. ஏய், அப்பப்போ அப்டேட் பண்ணு. சரியா அப்டேட் பண்ணுறேம்மா. இது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? இந்த மாதிரி எவ்வளோ பார்த்துருக்கோம். ஐ லவ் யாரு மச்சான்? ராகினி தான். அவளை விட்டா வேற யார் நமக்கு? இன்னும் 2 நாள் உனக்கு கல்யாணம்ல பா. ம், உனக்கு உண்மையிலேயே அவளை பிடிச்சிருக்காடா? யார் மச்சான்? ஏய், பிரியாவடா. யார் மச்சான் பிரியா? ஏய், நீ 2 நாள் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுடா. ஐயோ மச்சான், ஒரு மேட்ரு மச்சான். என்னடா நான் ஃபோட்டோவை பார்க்கல மச்சான். என்னடா சொல்கிற? அப்பா ஃபோட்டோ அமிச்சாரு, ஆனால் நான் பார்க்கல மச்சான். ஃபோனில் இருக்கு, பார்க்குறியா? ஃபோனில் பார்த்தா பிடிச்சிருமா? ஒரு வேளை நேரில் பார்த்து பிடிக்காம போச்சுன்னா திரும்பி போயிடுவியா? போயிடலாங்கிறியா? ஐயோ மச்சான், எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்துக்கோ மச்சான். எல்லாமே நல்லதுக்கே நடக்கும், கவலை விடு. நீ சொல்கிற கல்யாணம் பண்ணுவேன். கரெக்ட். சரி, சரக்கு கொடு. இது எனக்குடா. மச்சான், பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், சரக்கு அடிக்கிற வைக்கமா இல்லை? நானா? டேய், கொஞ்சம் கூடுறா. ஒரு மாதிரி இருக்கு மச்சி. இதுக்கு என்னடா இந்த விஷயத்தை போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு? 99 பேரை பார்த்தாச்சுடா. மச்சான், கல்யாணம்னு வரும்போது அது வேற விஷயம் ஓ மச்சான். சரி. கல்யாணம்னு வரும்போது 100 விஷயத்தில் 99 விஷயம் பண்ண முடியாது மச்சான். அப்போ இன்னொன்று, அதுவும் பொண்டாட்டியை கேட்டு தாண்டா பண்ணும். பா இப்போவே இவ்வளோ தெளிவு. வெல்கம் அபார்ட், பை பாய், வெல்கம் அபார்ட். பரவாயில்ல, இப்போவே இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா போக போக எல்லாம் செட் ஆகிடும். ஏ மச்சான் மச்சான். தேங்க்ஸ். ஹாய். ஹாய். ஹலோ. ஃப்ரெண்ட். நாங்கள் பேசிட்டு வரோம். நான் இங்கே பார்த்துக்கிறேன். ஓகே. இவனோட தனியாக விட்டு போகிறேனே. உட்காரலாமா? ம். கார்த்திக், பேச்சுலர் பார்ட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரீங்களா? அவ்வளோ பச்சையாவா தெரியுது? இல்லை, கல்யாணம் இல்லை, அதான் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே. ஸோ அடிக்கடி குடிப்பீங்களா? நீங்களும் குடிப்பீங்களா? என்ன? இல்லை, நீங்களும் குடிப்பீங்களான்னு. இல்லை, நான் குடிச்சதில்லை. அசமா போச்சு. என்னது? நல்ல விஷயம். ஆமாம், ட்ரிங்க்ஸ் தொட்டால் அப்பா கொன்னுடுவார். ஓ, அவர் மட்டும் குடிப்பார். ஆனால் என் மேட்டரில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்கள் மேட்ரா? ம்? இல்லை இல்லை, என் மேட்டர்லேயும் என் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். அப்புறம் பிரியா சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, தைரியமாக சொல்லுங்கள், நான் ரொம்ப ஓப்பன் தான். ஒன்றும் இல்லை. நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடியா? நீங்கள் 2 வருஷம் கல்யாணம் வேண்டான்னு சொன்னீங்களா? என் ஃபோட்டோ பார்த்தப்பறம் தான் ஓகே சொன்னீங்கன்னு அங்கிள் சொன்னாங்க. அப்படியா? ஆக்சுவலாக அப்பா உங்கள் ஃபோட்டோ அமிச்சாரு, நான் தான் உங்கள் ஃபோட்டோ பார்க்கல. வாட்? இந்த மாதிரி ஒரு அழகை யாராவது ஃபோட்டோவில் பார்ப்பாங்களா? அப்போ ஃபோட்டோ கூட பார்க்காம இப்போ டயலாக் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபோட்டோவில் பார்த்துருந்தா இவ்வளோ ரொமான்டிக்காக இருந்திருக்காதுல்ல. காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் நீங்கள்? சித்தி 5 o'clock ரெடியாக சொல்லியிருக்காங்க. 12:30 தான் அது. அப்போ எங்கேயாவது போகலாமே? ஏன் சிரிக்கிற? சொல்லு கார்த்திக். நீ இவ்வளோ அழகுன்னு தெரிஞ்சிருந்தா ஊரே கூப்பிட்டு பிரம்மாண்டமாக ஒரு பார்ட்டி வச்சுருப்பேன்ல. அப்படியா? ம். ஆனால் இப்போ தான் தோணுது, அவ்வளோ இதெல்லாம் தேவையே இல்லைல்ல. சாரி, என்ன சொன்னீங்க? இல்லை இல்லை, அப்படி இல்லை. அப்புறம் எப்படி? இல்லை, உன் கூட பழகின மாதிரி இதுக்கு முன்னே யூஸ்வலாக வேறு யார் கூடயும் பழகல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் யூ. அதுக்காக சொன்னேன். முன்னாடிலானா உங்கள் பழைய ஏன் பழைய, ஆனால் நான் அதை பற்றி பேச விரும்பல. கார்த்திக், அதை பற்றிலாம் பேச வேண்டாம். டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்லேருந்து ஆரம்பித்து யாரையாவது பார்த்து பேசி பழகி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதெல்லாம் நிறைய வேலை இல்லை. வேலையா? ம். ஒரு பொண்ணை பார்க்குறது, இம்ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை அன்னெசரி. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல. அப்புறம் எப்படி? உன்னை பார்த்த ஒன்றா பிடிச்சி போச்சு, வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூடவே வாழணும்னு தோணுது. வேறு என்ன பண்ண சொல்கிற? இதுக்கு முன்னாடி இட்ஸ் நெவர் ஹேப்பன் டு மீ. ஸோ இதான் என் கல்யாணம்னா ஐ எம் வெரி லக்கி. இதுதான் நம்ம கல்யாணம்னா நானும் லக்கி.
எப்படி உனக்கு பிடிச்சது? இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிச்சேன்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. உங்க அப்பா ஃபோட்டோ கேட்கும் போதே சொன்னாரு, அவன் 2 வருஷமா கல்யாணத்துக்கு நோ சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டா இல்ல ரிப்ளை பண்ணலனா அவனை திட்ட வேணாம்னு சொன்னாரு. நீ வேற ஓகே சொல்லிட்டியா? கல்யாணமே வேணாம்னு சொன்ன பையன் நம்மளை பார்த்து ஓகே சொல்லியிருக்கானா? ஐ தாட் யூ ரியலி லைக் மீ. ஸோ நானும் ஓகே சொல்லிட்டேன். சூப்பர். இப்படி தான் கல்யாணம் நடக்குது. ஓகே. பிரியா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீ அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஓகே. ஏதாவது வேணா கூப்பிடு. ஃபைன். ம். சொல்லுமா. பிரியா, சேஃபா ரீச் ஆயிட்டீங்களாமா? அப்பவே வந்துட்டோம். ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? இங்க உங்க அப்பா ஏன் உசுரை எடுத்துட்டு இருக்காரு? வந்ததும் அப்படியே ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓ அப்படியா? சரி, மாப்பிள்ளைக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுறீ? ஏற்கனவே டைம் ஆச்சுமா, நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை. எதுக்கு இதெல்லாம் இப்போ சமைச்சிட்டு? வீட்டில் ஒன்றும் இல்லை, இருக்கிறத வச்சு தான் பண்ண முடிஞ்சது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே. ஏய், டா வீட்டு சாவி வச்சுக்கோ. தேங்க்ஸ் கார்த்திக். கார்த்திக், உன் வீடு ரொம்ப அழகா இருக்கு. கார்த்திக், பாஸோட டேபிள்னு கூட பார்க்காம காலை மேலே போட்டு உட்காந்துட்டு இருக்க. குட் மச்சான், அவன்லாம் ஒரு பாஸு, அவனுக்கு ஒரு டேபிள். ஆமாம். பாஸ் வந்துட்டார். வாங்க பாஸ். டேய், என்னோட கேபிள்ல என்னடா பண்றீங்க? யோ பாஸ், நீ தானே மீட்டிங் வர சொன்ன? நான் வர சொன்னேனா? உட்காந்து யோசிப்போம் வாங்க. வர வர இந்த ஞாபகம் மறதி ரொம்ப மோசமா இருக்குடா. பாஸ், புது மாப்பிள்ள லைட்டா. இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் முடிஞ்சிச்சா? டேய், கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை போயிட்டு டயட்ல இருந்துட்டா வந்திருக்கும். நல்லா சாப்பிட்டுருப்பான். எனக்கு தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த வேகம் வேலை செய்யறதுல இருக்கணும். நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியுது, எதுவுமே நடக்கல. ஒண்ணுமே நடக்கல. நடக்கலையா? அப்பா சந்தோஷம்டா சாமி. மச்சான், நடக்கலங்கிறது வேற, முடியலங்கிறது வேற. இவன் என்ன சொல்றான்? டேய், புரியலையாண்டா? புரியவை. It's quite simple, sir. It's a philosophical, existential problem where he just can't do it. ஒரு நிமிஷம். டேய், அவன் என்ன கை காமிச்சு சொன்னானே, என்னடா சொன்னா? நீங்க ஒரு காலத்துல பெரிய மாவீரனா, நிறைய வேட்டைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? Definitely, sir. முன்னாடிலாம் இங்கிலீஷ் தான்டா புரியாது, வர வர தமிழே புரிய மாட்டேங்கிறா. ஆமா, நான் ஏன்டா உங்களை எங்க கூப்பிட்டேன்? சார், இந்த ஆபீஸ்ல மீட்டிங்கே வைக்க கூடாதுன்னு இப்ப இந்த மீட்டிங்கை கூட்டினீங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு, போறேன். வர வர எல்லாத்தையும் மறந்துடுறேன்டா. டேய். Yes, sir. இதுக்கப்புறம் நீ எவ்வளவு வேணா இங்கிலீஷ் பேசு, ஆனா அங்கங்க கொஞ்சம் தமிழ் சேர்த்துக்கோ. Definitely, sir. Thank you.
ஸோ ஸ்லோவா வெயிட் பண்ண வச்சு புரிஞ்சிருச்சு நான் புரிஞ்சுது. வெக்கப்படாதடா, புரிஞ்சிருச்சு. அப்ப நான் திணறு. கார்த்திக் அங்கிள் புடி. அர்ஜுன் வாடா. அப்புறம் கார்த்திக், யார் அந்த அமெரிக்கா பொண்ணு? ஹேய், உனக்கு எப்படி தெரியும்? அதான் பார்த்தனே, ஃபோன்ல ஃபுல்லா அவளோட போட்டோஸ் தான். ஒரு 2 நாள் லீவ் விட கூடாதே. அவ பிரியா. ஏய் நீ தாடா. பிரியாவோட ஃப்ரெண்ட் தான். மச்சி, பொண்டாட்டிங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் நம்பாத. என்ன பண்ணுவாங்களோ சொல்ல முடியாது, ஆனால் சூப்பராக மாட்டிப்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். ப்ளீஸா. அப்படியே நான் கிளம்புறேன். பாய். பாய், மிஸ்ட் யூ. பாய் மச்சான். ஆல் தி பெஸ்ட் மச்சி. நாளைக்கு பாப்போம். அர்ஜுன், கார்த்திக், கார்த்திக், சாரி. ஆஃபீஸில் எப்படி போச்சு? எங்கள் ஆஃபீஸில் பயங்கரமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னையுமா? மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுலையே குறியா இருக்காங்க. நீ விடு, பார்த்துக்கலாம். Good morning, Karthik. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். So, what's happening with the management report, Karthik? Is the project over? Are we meeting today? It's done, sir. I've already told Sharath, so we'll be there by afternoon. That's good, that's good. I'll see you by 2 o'clock, sir. 2 o'clock, right? 2 p.m. Yeah. That's good, wonderful. See you then. கால் பண்ணலாமா வேண்டாமா? சரி, பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஹலோ கார்த்திக், சொல்லு பிரியா. சும்மா தான் கால் பண்ணேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பண்ணுவா. ஓகே. லஞ்ச் சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணு. ஓகே, பாய். என்னடா பண்ற? பொண்டாட்டி காலிங் மச்சான். பிரியா, காலம். ஆமா ஆமா, நீ எவ்வளோ கால் பண்ண முடியுமோ கால் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு மட்டும்தான். அப்புறம் என்ன, 1 இயர்க்கு அப்புறம் எந்த பொண்டாட்டி கால் பண்ணோன்னு புருஷன் எடுக்கிறான்? நீ சுமாரு. பிரியா, நீ கால் பண்ணு. நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பார்க்கணும். காலம் காலம். என்னாச்சு? இட்ஸ் ஓகே, காலம் பேக். காலம் கூப்பிடு.
யூ கேன் கால் him. கால். நாம இப்படி டெஸ்பரேட்டாக ஃபோன் பண்ணி தவிக்கிறத பார்க்க இவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம். இந்த பசங்களே இப்படி தான். எக்ஸாக்ட்லி. நான் அவனை இப்படி தவிக்க விட்டதே கிடையாது. எல்லா பசங்களும் பண்ணுவாங்க. உன் ஹஸ்பண்டும் அப்படி தான். ஏன் அப்படி பண்ணணும்? தவிக்க விடலாம் தான் சொன்னேன். இப்போ தவிக்க விடுறான்னு சொல்லலை. ஒரு பாசிபிலிட்டி, அவ்வளோதான். ஓகே, பாஸ் இங்கே தான் வர்றாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் ஃபர்ஸ்ட் டே கவலைப்படாம தானே இருந்தேன். ஒன்று 2 2ல் 1 போனா 3 கலக்கிட்டாயா? 3 அது 4 ஒன்றும் தெரியாது. 5 சும்மா சீனை போடுது வரலாறு. கைஸ், இப்போ மீட்டிங் முடிஞ்சதும் பார்ட்டி கேட்போம். நானும் அதான் யோசிச்சேன். பெரிய பில்லா போட்டு பண்ணிடலாம். தட்டுறோம் தூக்குறோம். Parney, he's my boss. உனக்கு தாண்டா அது பாஸ், எங்களுக்குலாம் அது கேஸு. Don't you dare talk like that, man. He's my hero. ஓகே பாரு பர்ஃபெக்ட். சார். ஓகே ஓகே. இப்போ தானே பேசிட்டு வச்சேன். Karthik, Sir? why did you come to Mumbai with me? I think that's the place for you. 0 2 7 1 இந்தியாலே நம்ம போட்ட சாட்டு தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு போறாங்க. Definitely, sir. அதுலயே பெஸ்ட் பாஸ் நீங்க தான் சொல்லிட்டு போறாரு. கர்மம். அதுக்கு வாய்ப்பு இல்லையே. Please, sir. டேய், இந்த ஒரு வார்த்தை வச்சிட்டு போடா. இங்க வாஸ்து சரியில்லை, நம்ம பாத்ரூம் பக்கத்துல போய் நின்னு பேசலாம் வா. வாங்க. என்ன சுப்பிரமணி? Dude, it's Subu, man. ஓகே சூப்பர்மேன், என்ன பார்த்துட்டு இருக்க? புதுசா கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்திருக்கு. 15,000 gift voucher on Amazon. சரி, அதுக்கு It's a good deal. யாருக்கு? இந்த பாரு, இந்த மேட்ரு என்கிட்ட சொன்ன மாதிரி என் பொண்டாட்டிகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, செவுட்லேயே போகணும். என்ன? You could trust me, man. உன் சிரிப்பே சரியில்லையே. ஏன் ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை? எடுத்தேனே. அதுக்கப்புறம் கால் பண்ணேன் 2 தடவை. சாரி, மீட்டிங்கில் இருந்தேன், மறந்துட்டேன். மறந்துட்டியா? என்ன பதில் இது? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப கார்த்திக்? அப்படி என்ன முக்கியமான விஷயம் இப்போ? ஏன் இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்க? டெஸ்பரேட்டா? நான் டெஸ்பரேட்டா? நான் என்னைக்கும் உன்னை இப்படி தவிக்க விட்டுருக்க மாட்டேன் கார்த்திக். அனுபவாட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். பழனிக்கிட்ட வர சொல்லிட்டேன். பிரியாவை இன்வைட் பண்ணிட்டியா? அதான் கார்த்திக் கிட்ட சொல்லிட்டேன்ல, அவன் கூட்டிட்டு வந்துருவான். Don't know anything. Call Karthik now. ஓவரா பண்ணிட்டு இருக்க பாரு. இந்தா பேசு, நீயே பேசு. சொல்லு சரத். கார்த்திக், ராகினி, பிரியா கிட்ட கொஞ்சம் ஃபோன் கூட ஒரு வாட்டி இன்வைட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இரு. தூங்கு மூச்சி. சரி கொடு. பிரியா, ராகினி. ஹலோ. Hi Priya. Ragini here, Sharat's wife. ஹாய் ராகினி. How is Sharat? Yeah, Sharat's fine. நல்லா தான் இருக்கான். இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு கெட் டுகெதர். So நீயும் கார்த்திக்கும் ப்ளீஸ் கம். ஓகே? 2 பேரையும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ராகினி, I don't think I can. நாங்கள் வந்துடுறோம் ராகினி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேடா, வந்து சேருங்க. வரோம். பிரியா, நீ என்னதான் சொன்னாலும் நான் அந்த பார்ட்டிக்கு வர போறதில்ல. நான் வேறொட்டி உன் ஃபோன் எடுக்காம இல்லை பிரியா, தலைக்கு மேலே வேலை இருந்துச்சு. வேலை என்ன வேலை? நைட் 9:30 வரைக்கும் ஒரு 2 minutes டைம் இல்லையா?
சரி இனிமேல் நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறேன் ஓகேயா? எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், என் வேலை போனாலும் பரவாயில்ல. வேலை போனால் நீ கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கோ. நீவே பொண்டாட்டி ஃபோன் எடுக்க முடியாத வேலை இருந்தான்னா போனா என்ன? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. யா நானும் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன்ல. ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன். என்னது? இல்லை ரெடியாகு, பார்ட்டிக்கு போகலான்னு சொன்னேன். பசிக்குதா? லைட்டா. நைட்டு வேற சாப்பிடாம தூங்கிட்டேன்ல. நான் ஏதாவது பண்றேன். யூ கோ ஃப்ரெஷன் அப். கார்த்திக், do I have to wear a saree? பெருசா ஹோட்டல் வைக்கலாம் பிளான் பண்ணேன். இதெல்லாம் என்ன மச்சான் பார்ட்டி? பப்ல வச்சிருக்க பார்ட்டி. வந்துட்டாங்கடா. அதோ போயிட்டாங்க. It's worrying. நான் மொண்டாட்டி எதுவும் சொல்ல, நீ என்ன ஓவரா பேசுற? Dude, I think she's here. ஏய் மச்சி வெல்கம் ஏய், கார்த்தி. பழனி. அவங்க வைஃப் மிஸ்ஸஸ் பழனி. ஹாய். ஹேய். அப்புறம் உன் கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? பெருசா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல இது வரைக்கும். டிஃபரன்ஸ் தெரியலையா? சூப்பர் மேட்டர். ஏன் சூப்பர்? ஏன்னா பொண்ணுங்க யூஸ்வலா கல்யாணத்துக்கு அப்புறம் இது மாறிச்சு அது மாறிச்சு அப்படின்னு புலம்புவாங்க. உனக்கு டிஃபரன்ஸே தெரியலன்னு சொல்றல. சூப்பர் மேட்டர். அது ஏன்னா கார்த்திக் சூப்பர் பையன். யூனோ கார்த்திக் ஷரத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அவனை தெரியாது, ஆனா இப்போ இஸ் ஆல்சோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ, என்னை பத்தி அவன் நிறைய சொல்லியிருப்பானே. ஓ ஆமாமா. யூனோ யூஸ்வலி வந்துட்டு அம்மா வீட்டுக்கும் நீ இப்போ எங்க இருக்கிறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னா கார்த்திக் உன்னை நல்லா பாத்துக்கிறான்னு அர்த்தம். அப்படியா? யா யூனோ ஷரத்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு என்னை பத்தி ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு விஷயம். நான் அவனை பயங்கரமா லவ் பண்றேன் அண்ட் என் சமையலை பத்தி அவன் என்னைக்கும் கமெண்ட் பண்ணக்கூடாது. அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. பட் கார்த்திக் கூட அப்படி நடக்காது. நடக்காம பாத்துக்கோ, ஓகே? சுப்ரியா, ஃபர்ஸ்ட் எங்க பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? ஐ மீன் கடா பண்ண விட்ட கருமாண்டி இதான் கூடவே இருந்தே. ஏய், அவளே கொஞ்சம் கொஞ்சமா பயந்தா பேசிட்டு இருக்கா. நீ எதுக்கு நடுல? நீ பேசுமா. பேசுங்க. இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல தான் மீட் பண்ணோம். கரெக்ட். அதுக்கப்புறம் எங்கேயோ லாங் டிரைவ் போனீங்க. அங்க ஆமா, நீ தான் டிரைவர் வேலை பார்த்தியே. கரெக்டியா மச்சான்? சரி, அவங்க பேசட்டா? பேசுங்க. பேசு, கம் ஆன். பீச் போனோம். சரி, நிறைய காஃபி குடிச்சோம். அப்புறம் பேசிட்டு திரும்ப வந்துட்டோம். அவ்வளவுதான். பீச் போனாங்களாம், காபி குடிச்சாங்களாம், பேசிட்டு மட்டும் திரும்பி வந்துட்டாங்களாம். சன்ரைஸ் வரைக்கும் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் அப்பதானே? அச்சா ஓ எச்ச புத்திய காமிச்சிட்டல. கரெக்டா பாயிண்ட் புடிச்சா. நீ பேசு மச்சான், நீ பேசுடா. நீ வெக்கமான சூடு சொல்ற இல்ல எல்லாருக்குமே தெரியும். ஓ பொட்டாட்டி வேற இருக்கா, கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. ஜெனரல் நாலேஜ் மச்சி. ஒரு நாலேஜும் அவனை விடுமா, பைத்தியக்காரன். சொல்றா. டேய், இன்னைக்கு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச்டா, ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டேன்டா. தேங்க்ஸ்ரா. கார்த்திக், தூங்கலையா? முக்கியமான மேட்ச் முடிச்சுட்டு போய் தூங்குறேன். நீ போய் தூங்கு. நாம அந்த செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சரே பண்ணல. இல்ல, நம்மள நெக்ஸ்ட் டைம் அந்த क्वेश्चन கேட்டா என்ன பண்றது? கோல். யா, இது கிரிக்கெட். எப்படி புரிய வைக்கிறது?
செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர்